இந்த பொண்ணு நியூட் பெயிண்டிங்லாம் வரையிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியால நடக்க போற ஒரு மிகப்பெரிய பெயிண்டிங் கேலரியில இவளோட பெயிண்டிங்க ஷோ பண்றதுக்காக நேச்சுரல் பியூட்டில இருக்கிற ஃபீமேல் மாடல்ஸ் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்ல பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவளோட வீட்லயே வேலை செய்யற வேலைக்கார பொண்ணுகிட்ட நான் உனக்கு ஒரு ரூ. 50,000 பணம் குடுக்குறேன். அதுக்கு பதிலா நியூடா போஸ்ட் குடுக்கணும்னு சொல்ல, அந்த பொண்ணும் கஷ்டத்துல இருக்கிறதால ஒத்துக்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லா நியூடா போஸ்ட் குடுக்க, இந்த பொண்ணும் பெயிண்டிங்க வெற்றிகரமா வரைஞ்சு, அடுத்த நாள் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவ வரைஞ்ச நியூட் பெயிண்டிங்க காட்டுறா. அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு அந்த பையன் அவள புகழ்ந்து தள்ளிட்டு, கண்டிப்பா அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு நைஸா அந்த பையன்கிட்ட எனக்கு ரொம்ப நாளா ஒரு மேல் மாடல நியூடா வரையணும்னு ஆசை. அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு அந்த பையன்கிட்ட கேட்கிறா. அந்த பையனும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த பையனை நியூடா நிக்க வச்சு வரைஞ்சு முடிக்கிறா. அப்பதான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு யோசனை வருது. நாம ஏன் ஒரு மேல் மாடல், ஃபீமேல் மாடல் 2 பேரையும் ஒரே நேரத்துல நியூடா நிக்க வச்சு வரையக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பையன்கிட்டயும் வீட்ல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணுகிட்டயும் பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட் ஃபுல்லா 2 பேரையும் நியூடா நிக்க வச்சு வரைஞ்சி அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல அவளோட பெயிண்டிங்க ஷோ பண்றா. அங்க வந்த எல்லாரும் அந்த பெயிண்டிங்க பார்த்து வியந்து போய் அந்த பொண்ணுக்கு பரிசை கொடுக்குறாங்க. அவளும் வெற்றி கனிய பறிச்சுக்கிட்டு வந்துடுறா.